வணக்கம் மக்களே. ஸோ டுடே இஸ் மண்டே. ஸோ பார்க்கலாம் கைஸ் சென்செக்ஸில் எப்படி போகுதுன்னு. ஸோ நான் சண்டே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் போட்டுருந்தேன், அப்லோட் பண்ணியிருந்தேன் யூடியூப்பில். ஸோ இது வந்து 5 minutes பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து சூப்பரான ஸ்ட்ராட்டஜி. கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள் அண்ட் ஷேர் மை வீடியோ ஸோ தட் எவ்ரி ஒன் கேன் கெட் தட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் பி ஏ ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் கைஸ். அந்த 5 minutes ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருந்தேன், பை பண்ணியிருந்தேன், செம்மையான மூவ் ஆகிருக்கும். பட் அது மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால எனக்கு சம்திங் ஒரு 4000 கிட்ட நம்ம லாஸ் ஆகிருக்கு. ஓகே கைஸ், ஸோ பரவாயில்ல, நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம் இது. பட் இன்றைக்கும் கூட நம்ம சரியான மூமெண்டம் இருந்துச்சு வித் தி பை யூஸிங் தி 5 minute பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ பார்க்கலாம் கைஸ் இன்றைக்கி எப்படி போகுதுன்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கைஸ், ஸோ இந்த 5 minutes பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி வந்து நான் இப்போது திருப்பி நான் போட்டிருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் வந்த உடனே நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும், பட் ஆகலை. ஸோ இப்போ என்னென்னா பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகிருக்கு கைஸ். ஸோ ரீடெஸ்ட் பண்ணிட்டு அந்த கேண்டலில், இப்போ ப்ரீமியம் கேண்டலில் இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் 140 quantities. ஓகே, ஸோ இது வந்து 5 minute வந்து பிரேக் அவுட் கேண்டில் வந்து ரீடெஸ்ட் ஆகுது இது. ஸோ திஸ் இஸ் ஒன் மோடோட ஸ்ட்ராட்டஜி. அது வந்து நான் இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஆஃப்டர் தேட் இது வந்து நான் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ப்ராஃபிட்டபுளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நான் டெஸ்டிங் நான் பண்ணிட்டு அப்புறமா தான் உங்களுக்கு நான் கொடுப்பேன். பிகாஸ் இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 months நான் கண்டினியூஸாக நான் இது ஒர்க் அவுட் பண்ணணும் இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு. இஃப் ஐ எம் கெட்டிங் எ ப்ராஃபிட்டபிள் பை யூஸிங் திஸ் ஸ்ட்ராட்டஜி, ஐ வில் டெஃபினெட்லி ஷேர் வித் யூ கைஸ். ஓகே, ஸோ இன்னும் ஒரு 40 quantities இன்னும் கீழே வந்துச்சு கைஸ். எனக்கு நல்ல மொமெண்டம் இருக்குன்னு நினச்சி நான் இன்னும் ஒரு 40 quantities நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தமாக 180 quantities நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் கால் சைடு. ஸோ இது எதுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா, ஆல்ரெடி நான் சொன்னதான் 5 minute பிரேக் அவுட் கேண்டில் வந்து அது வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. அண்ட் அதுக்கு அப்புறம் இப்போ வந்து ரீடெஸ்ட் ஆகுது. இப்போ கரெக்டாக அந்த 5 minute பிரேக் அவுட் ஆனது லைன் அந்த பாக்ஸ் வந்து ரீடெஸ்ட் ஆகுது. ஸோ ரீடெஸ்ட் வந்து ரீடெஸ்ட் ஆகி மேலே போச்சுன்னா ஐ வில் ஹோல்ட். இன் கேஸ் இது வந்து கீழே வந்துச்சுன்னா ஐ வில் பி எக்ஸிட்டிங் திஸ் ட்ரேட். ஓகே கைஸ், ஸோ பார்க்கலாம் கைஸ் இந்த ட்ரேட் எப்படி போகுதுன்னு. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க கைஸ், கரெக்டாக ரீடெஸ்ட் ஆகிட்டு சரியான மூமெண்ட் ஆகிட்டே இருக்குது. அண்ட் இப்போ வந்து 12,000 கிட்ட நம்ம ப்ராஃபிட் இருக்கும் ஓவரால். பட் இல்லை இந்த சென்செக்ஸில் நம்ம 10,000 கிட்ட நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம். பட் ஓவரால் வந்து 6,700 கிட்ட நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம். ஏன்னா மார்னிங்கில் ஒரு 4,000 கிட்ட நம்ம லாஸ் பண்ணோம். ஸோ ரெக்கவர் பண்ணி இப்போது 6,600 rupees நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம். ஓகே கைஸ், ஸோ இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பிகாஸ் இது வந்து 81,500 பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஐ சா தட் ஓஐ. ஓகே, ஓஐனா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நான் பார்த்தேன். அந்த பிரேக் அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓஐ வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட இருக்குது கைஸ். அதுவும் நான் உங்களுக்கு வித்தின் ஃபியூ வீக்ஸில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அது வீடியோ க்ரியேட் பண்ணி நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஓகே கைஸ், ஸோ இந்த ட்ரேட் இன்னும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலாம் கைஸ். என்னோடய டார்கெட் வந்து 495 வந்து ஒரு டார்கெட் நான் வச்சுருக்கேன். அரௌண்ட் 100 points நான் இங்கே கேப்சர் பண்ண போகிறேன். பார்ப்போம் கைஸ் இந்த என்னால் முடியுதா இல்லையான்னு பார்ப்போம் இந்த ட்ரேடில். ஓகே, இங்கே இன்னும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரே ஸ்பைக் வந்துச்சுன்னா செம்மையான மூமெண்ட் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கைஸ், இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் எல்லாமே பிரேக் அவுட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ஹை லோ ஹை பேட்டர்ன். ஓகே, ஸோ திருப்பி இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா சரியான மூமெண்ட்டும் வரும் அண்ட் நம்மளோட டார்கெட்டும் ஹிட் ஆகும் இதில். ஸோ பார்க்கலாம் கைஸ் இந்த ட்ரேட் இன்னும் நான் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுவேன். பார்ப்போம் இந்த ட்ரேட் எப்படி போகுதுன்னு. இது என்னோடய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுமா
இல்லைனா என்னோடய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக சான்சஸ் இல்லை. நான் அதுக்கு கீழே வந்துச்சுன்னா அதுக்கு கொஞ்சம் லைக் ஒரு ப்ராஃபிட்டபிள் 5,000 கிட்டே நான் எக்ஸிட் பண்ணிடுவேன். எனக்கு லாஸ் ஆகாமல் இன்னைக்கு டே வந்து 5,000 ப்ராஃபிட்டில் நான் எக்ஸிட் பண்ணிடுவேன். இன்கேஸ் இது வந்து கேண்டில் கீழே வந்துச்சுன்னா. ஸோ என்னோடய டார்கெட் ஹிட் ஆகுமா இல்லை நான் 5,000 கிட்டே நான் ப்ராஃபிட் வந்து நான் எக்ஸிட் பண்ணுவேன்னு பார்ப்போம் கைஸ் இந்த ட்ரேடில். ஓகே மக்களே, ஸோ இப்போ நான் எக்ஸிட் பண்ணிட்டேன் கைஸ். ஸோ பார்ப்போம் எதில் எக்ஸிட் ஆகிருக்குன்னு பார்ப்போம். ஸோ லைக் ஓவராலாக நான் ஒரு 14,273 ப்ராஃபிட்டில் இருக்கும் நம்ம. ஸோ இந்த ட்ரேடில் நம்ம கிட்டத்தட்ட 18,000 கிட்ட நம்ம ப்ராஃபிட்டில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இந்த ட்ரேடு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் மேலே போகும். பட் எனக்கு லைக் சொன்னதான் எனக்கு க்ரீடி வேண்டாம் கைஸ். க்ரீடி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து லைக் உங்களுக்கு எக்ஸ்பென்சிவாக முடியும். ஓகே, ஸோ டோன்ட் பி க்ரீடி இன் ஸ்டாக் மார்க்கெட். ஓகே, டெய்லி மார்க்கெட் ஓப்பனில் இருக்கும், நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகே கைஸ், ஸோ எனக்கு 14,200 ருபீஸ் நம்ம இன்றைக்கி ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ இந்த ட்ரேட் பார்ப்போம் கைஸ், எதில் நான் பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம். ஸோ ஆர்டர் செக்ஷனில் போனீங்கன்னா ஸோ 11 சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட் நான் பண்ணியிருக்கேங்க. ஸோ இங்கே வந்து லைக் 487 எக்ஸிட் ஆகிருக்கேன் அண்டு 374ல் நான் என்ட்ரி பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போங்க எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோன்னு. இங்கே ஐ திங்க் 338 கிட்ட நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து 140 குவான்டிட்டிஸ். ஸோ அப்புறமா தான் நம்ம இன்னொரு ஆட் பண்ணியிருக்கோம் 40 குவான்டிட்டிஸ் 374ல். ஸோ 384 கிட்ட ஓகே 140 ஓகே. ஸோ இங்கே வந்து 387 கிட்ட நம்ம எக்ஸிட் ஆகிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா 103 பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம், விச் இஸ் லைக் 1:9.5 கைஸ். ரேஷியோ இஸ் 1:9.5 நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ 103 வந்து நம்ம பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். ஓவரால் வந்து 14,300 ருபீஸ். ஸோ இந்த ட்ரேட் மட்டும் நம்ம 18,314 நம்ம rupees நம்ம பண்ணியிருக்கோம் guys. Okay, so if you like this video, do subscribe my channel and share my video. And கண்டிப்பா guys இந்த 5 minutes breakout strategy video கண்டிப்பா பாருங்க guys and share this video. Okay, so thank you guys for watching my video.